கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவான் 3:17. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்படுவதற்காகவே, நாம் ரட்சிக்கப்படுவதே பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்ப அனைவரும் ரட்சிப்பின் பாதையிலே ரட்சிப்பை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இயேசு அடிக்கடி சொல்வார், நான் என் சுய சித்தத்தின்படி செய்ய நான் வரல, என் பிதா என்னை அனுப்பின காரியத்தை செய்வதற்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்ப நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவியார் அவங்க ஒரு சாயலாக நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். அவங்க மூவர் சாயலாக, அவங்க மூவரோட கையின் கிரியையே நம்ம. அவங்க எதுக்காக நம்மளை படைச்சாங்கன்னா, நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக. ரட்சிப்புனா என்ன? நம்ம பரலோகத்தை தேவனை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவதா ரட்சிப்பு. அதான் ரைச்சியஸ்னஸ் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா அது ஆக்சுவல் சரியான அர்த்தம் என்னன்னா, ரைட் டு ஸ்டாண்ட் பிஃபோர் காட். ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்புனா என்னன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கான அனுமதி. இதுதான் ரட்சிப்பு. அப்ப நம்ம தேவனை தரிசிப்பதற்காகவே அழைக்கப்பட்டவங்க, அவர் சாயலாக அழைக்கப்பட்டவங்க, அவருடைய ஜனம்னு பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம். நம்ம எதுக்காக? நம்ம ரட்சிப்பின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக. அதான் பாருங்க, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அனுப்பாமல். அப்ப தேவனுடைய திட்டம் என்னன்னா, நம்ம ஒருவேளை தவறுகள் பண்ணியிருந்தாலும், நம்ம தவறான பாதைகளில் இருந்தாலும், நம்மளோட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருந்தாலும் அதை உணர்ந்து இயேசுவின் வழி நடந்து இயேசுவின் போதனைகளை அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்தை புரிந்து கொண்டு பிதாவின் திட்டத்தை செயல்படுத்த வந்த இயேசுவின் திட்டத்தை புரிந்து கொண்டு ரட்சிக்கப்படுவதே நம்மளுடைய அழைப்பு. அதாவது இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யப்படும். எதை இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும்? சுவிசேஷத்தை. இது எல்லாத்துக்குமே தெரியும். எனக்காக, எனது மீறுதலுக்காக, எனது தவறுகளுக்காக, எனது குற்றங்களுக்காக இயேசு பலியானார். இயேசு பூமியிலே வந்தார், இயேசு பலியானார், மறுபடியும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் நம் வலது வாசல் அமர்ந்திருக்கிறார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். சுவிசேஷத்தோட அடிப்படையை நம்ம நம்ப வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம்னா என்ன? நீங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்புவது, பழைய காரியங்களை விட்டு புதிய காரியங்களை நோக்கி திரும்புவது, இதுதான் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா இதில் ஒரு பெரிய ஒரு காரியம் என்னவென்றால், நம்ம அநேகர் நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்வது எவ்வளோ பெரிய முக்கியமான காரியம் என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது. தினமும் குடிக்கிறது மாதிரி, தினமும் பல் விளக்குவது போல, தினமும் நம்ம உடம்பை சுத்தப்படுத்துவது போல, தினமும் ரட்சிப்பின் அனுபவத்தை அனுபவிக்க வேண்டும், அதிலே நடக்க வேண்டும். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு நாள் முடிச்சுட்டு ஒரு நாள் அல்லேலூயா போட்டு ஒரு நாள் எல்லாமே ஆமேன் போட்டுட்டு இது முடிகிற காரியம் கிடையாது. இது நம்ம பூமியில வாழும் காலம் வரைக்கும், நம்ம மண்ணுக்கு நம்ம திரும்பும் காலம் வரைக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நம்ம தொடர வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இது ரொம்ப கஷ்டமான காரியம் கிடையாது. முழு வேதாகம் அதை நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்வது என்றதுதான் முழு வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் எல்லாமே இருந்திருப்பீங்க. ஆனால் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் என்ன அழகா சொல்றாரு பாருங்க, குமாரனால், அவருடைய குமாரனால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அப்ப பிதாவின் திட்டம் இதுல தெளிவாக இருக்கிறது. இது நிக்கோதேமுக்கு இயேசு கிறிஸ்து போதனை பண்ணும்போது அது சொன்ன ஒரு வார்த்தை. இது நல்லாவே தெரியும் நமக்கு, எல்லாத்துக்குமே இந்த காரியங்கள் தெரியும் நமக்கு. அப்ப இன்றைய தினத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லாமே பெற்றிருப்பீங்க, அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா அதை காத்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பை வைத்துக்கொண்டு நம்ம தேவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? ஏன்னா ரட்சிப்படைவதற்காகவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார், சொந்த குமாரன் வந்தார். அப்ப நமக்காக இயேசுவுக்கு நம்ம 2ஆம் முறையப்ப என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரட்சிப்பின் அனுபவத்தை தினந்தோறும் காத்துக்கொள்வதற்காக பிதாவானவர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, நாங்கள் ரட்சிப்படைவதற்காகவே தகப்பனே உமது குமாரனை நீர் இங்கு அனுப்பினீர் என்பதை உணர்ந்து அதை புரிந்து கொண்டு அவருடைய போதனைகளில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே.
கிடைத்த ரட்சிப்பின் அனுபவத்தை தினந்தோறும் அதை காத்துக்கொண்டு தினந்தோறும் அந்த வழியிலே நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.